மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் என்னத்தை பண்ணினாலும் அது சவுத் இந்தியாவுக்கு ஆப்பாற்ற முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் அது பெரிய ஆப்பாக தான் இருக்க முடியும். அதைத்தான் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொன்னதே நீங்கள் தான். அதை நாங்கள் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி மக்கள் தொகை பெருக்கத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எங்களை தண்டிக்கிறீங்களா? ஏற்கனவே நிதி பகிர்வையும் மக்கள் தொகையை காரணம் காட்டி தான் எங்களை எல்லாம் புறக்கணிக்கிறீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒன்றுமே தரமாட்டேங்கிறீங்க. 4 பெத்தவனுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க, 2 பெத்துக்கிட்டவனை தண்டிக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருக்கிறாரு. அதுலேயும் நிதி தான் சரியே, அங்கே ஏழை இருக்கிறான், நம்ம இந்திய சகோதரன் நல்லா இருந்துட்டு போகிறான், நல்லா இருக்கட்டும், நம்ம காசு தானே போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு அனுமதிக்கிறான். அது பரவாயில்ல. எம்பிக்களின் எண்ணிக்கையும் நீங்கள் மக்கள் தொகையை காரணம் காட்டி குறைப்பீங்கன்னா இது அநியாயம் இல்லையா? ஜனநாயகத்தின் குரல் வளையவே நெரிக்கிற மாதிரியான செயல் இல்லையா இதுன்னு முதல்வர் தன்னோட மனக்குமுறலை கொட்டியிருக்கிறாரு. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் மத்திய பிஜேபி அரசுக்கு கொஞ்சமாவது உண்மை என்னங்கிறது புரியும். இந்த குரல்ங்கிறது முதல்வர் ஸ்டாலினோட குரல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் குரல்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியட்டுமேங்கிறேன். அப்படிதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.